தென்னிந்தியாவின் மிக முக்கியமான புனித தலங்களில் ஒன்றான சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்றால் அங்கே கருவறைக்கு செல்லும் 18 படிகளின் காவலனாக படைத்தளபதியாக வீற்றிருப்பவர் கருப்பசாமி. இந்த 18 படிகள் என்பது 18 தேவர்களை குறிக்கும். இந்த 18 படிகளையும் சபரிமலை கோயிலையும் காக்கும் பணியை ஐயப்பனே கருப்பசாமியிடம் ஒப்படைத்ததாக ஒரு கதை சொல்லப்படுகிறது. ஐயப்பன் சிறுவனாக இருந்தபோது அவரை அழிப்பதற்காக மகிஷி என்ற அசுர அரசி பல அரக்கர்களை அனுப்பினான். அவர்களை அழிப்பதற்கு ஐயப்பன் புறப்பட்ட போது அவனுக்கு துணையாக ஒரு கருப்பு நிற நாய் வந்தது. அதுதான் பின்னர் கருப்பசாமியாக மாறியது. அந்த நாய் ஐயப்பனை ஒருபோதும் விட்டு பிரியாமல் அவனது நிழல் போல உடன் இருந்தது. போரின் போது அந்த நாய் ஒரு வீரனைப் போல எதிரிகளை துரத்தியும் ஐயப்பனுக்கு உதவியும் வந்தது. மகிழ்ச்சியுடன் நடந்த இறுதிப் போரில் ஐயப்பன் வெற்றி பெற்றான். போருக்கு பிறகு கருப்பு நிற நாய் கருமையான உருவம் கொண்ட ஒரு வீரனாக மாறி ஐயப்பனின் முன் நின்றது. அது ஐயப்பனிடம், நான் ஒரு தேவன், உன்னுடன் துணையாக வந்தேன், உன் அருளை பெற விரும்புகிறேன் என்றது. ஐயப்பன் அந்த வீரனின் நேர்மையையும் வீரத்தையும் கண்டு மகிழ்ந்து, நீ எனது படைத்தளபதியாக இரு, எனது கோயிலுக்கு வரும் பக்தர்களை அநீதி செய்பவர்களிடமிருந்து காக்கும் காவலனாக நீ இரு, என்னுடைய கருவறைக்கு வரும் 18 படிகளின் பொறுப்பை நான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று வரம் கொடுத்தார். அன்று முதல் சபரிமலை ஐயப்பனுக்கு வரும் பக்தர்கள் படிகளில் ஏறுவதற்கு முன் கருப்பசாமியிடம் அனுமதி பெற்று சரணம் ஐயப்பா என்று சொல்லிச் செல்கிறார்கள். கருப்பசாமி இன்றும் அங்குள்ள 18 படிகளின் காவலனாகவும் ஐயப்பனின் படைத்தளபதியாகவும் இருந்து பக்தர்களை